திரு கனகராஜ், 2 கேள்வி இருக்குது. ஒன்று, இந்த பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியே ஒவ்வொரு நிமிஷமும் தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய ஏராளமான பாலியல் வழக்குகள் நடக்குது, வன்முறைகள் நடக்குது. அரியலூரில் 2016 ஒரு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒருத்தர் தான் தண்டிக்கப்பட்டிருக்காரு. இன்னும் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் மேலே ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூஷனில் ப்ராப்பர் எவிடன்ஸ் தரலன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு. மரக்காணம் சம்பவத்தை முன்னே குறிப்பிட்டேன். பெரிய சவலை நகரத்துலேயும் அந்த வன்முறை சம்பவத்திலையும் யாருமே ஒருத்தர் கூட கன்விக்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி கிளைம் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்ஸ் மாறி மாறி கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மற்ற சம்பவங்களில் யாரும் பேசுகிறதே கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதை தான் சொல்ல வந்தேன். இது ஒரு தொடர் முயற்சி. நான் அதிமுகன்னு சொல்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இவங்க அதை மூடி மறைக்க பார்த்தாங்க அப்படிங்கிறது. மற்றபடி எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி தவறு செய்கிறவர்கள் இருக்கக்கூடும், அது பிரச்சனை இல்லை. எல்லாம் ஒவ்வொரு ஆளையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும் இவர் சரியா தப்பான சர்டிஃபிகேட் அப்படி பார்க்கறது இல்லை. எங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் தப்பு பண்ணுறாரா, தப்பு பண்ண உடனே நீங்கள் அதை உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்களா, வெளியே அனுப்புகிறீங்களா, அதுதாங்க அதில் இருக்கக்கூடிய விஷயம். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் சட்டத்தையே வளைக்க ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறதான் நான் அதில் சொல்ல வந்தது. இல்லை, சட்டத்தை வளைக்கிறது இல்லை, செய்ய வேண்டியதை செய்யணும்ல. இப்போ மரக்காணம் விஷயத்தில், பெரிய சபை நகர விஷயத்துலையும், அந்த வன்முறை சம்பவத்திலையும் எவிடன்ஸே கொடுக்கல, எல்லாரும் விடுதலை ஆகுறாங்க. அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க அந்த சம்பவம் நடந்தப்பவே. ஆனால் இந்த 10 வருஷத்தில் 12 வருஷத்தில் எந்த நடவடிக்கையும் இல்லை, எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணல அப்படின்றது ஒட்டுமொத்த மிஷினரியுடைய ஃபெயிலியர் தானே. ஆமாம், நீங்கள் மிஷினரி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணலைன்னா, இங்கே ஜெயலலிதாவை சொல்கிறீங்க. ஜெயலலிதா செலக்டிவாக தான் பண்ணாங்க. வாச்சாத்தி அவங்க காலத்தில் தானே நடந்தது. சட்டமன்றத்தில் அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கையில் தானே 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விஷயத்தில் ரொம்ப சாதாரணமாக செங்கோட்டையன் சொன்னார். அது 77 வயசு நல்ல சிவன் மலை மேலே எப்படி ஏறிப்பு, அதாவது பழங்குடியினர் வாழ்கிறாங்கங்கிறதுனால மலை மேலேன்னு சொன்னாங்க. இப்போ சொன்னாங்கள்ல பாதுகாப்பு சாட்சிகளுக்கு எப்படி கொண்டு போனாங்கன்னா, அந்த இதை முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் விடாப்பிடியான போராட்டம். நீங்கள் வழக்கு சொல்ல பயந்தவங்க, இதுவாவது சில பேர் அங்கே அதிகாரத்தில் இருக்க சில பேர், பின்னால் டிஜிபியாக வந்த திரு ராமானுஜம், அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த தசரதன், அதே போல் குற்றம் சாட்டப்பட்ட 265 பேரில் எல்லாருமே ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸ் அல்லது போலீஸ் அல்லது வனத்துறையினர். இவங்களுக்கு எதிராக ஒரு கேஸை நடத்துறதுனா சாதாரண விஷயமா? 32 வருஷம் நடத்துறதுனா இதைத்தான் ஒரு கட்சி செய்யணும். ஒரு தனிநபராக, இப்போ நண்பர் சூர்யா சொன்னார், நான் கேட்டது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு தனிநபராக ஒருத்தர் ஐயோ நம்ம பிள்ளையெல்லாம் இப்படி பாதிச்சிருச்சேன்னு போகிறதுக்கும், ஒரு தலைவர் என்கிற முறையில் அந்த கட்சியினுடைய தலைவர்கள், அதில் குறிப்பாக அதுக்கு பின்னால் 2 பேர் அந்த கொங்கு ரீஜனில் இருந்தே வந்தாங்க. திரு எல் முருகனும் வந்தார், திரு அண்ணாமலையும் வந்தார். இந்த காலத்துலலாம் வாயை திறக்கலையே, ரொம்ப சைலண்டாக தானே இருந்தாங்க. அப்புறம் சிபிஐயை எதுக்கணுமா வேண்டாமா என்பது, நான் என்ன சொல்கிறேன்னா, லாவண்யா கேஸில் சிபிஐக்கு போனதில் நமக்கு விமர்சனம் இருக்கா இல்லையா? சிபிஐ ஜஸ்ட் லைக் தட் யாரையும் கேட்கல, இந்தா சிபிஐ புடி அப்படின்னு சொல்லி. சிபிஐக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் வவுச் பண்ணிடுவீங்களா என்ன? சிபிஐ அப்படி 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 இந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கா? சில அதிகாரிகள், சில நீதிபதிகள் அப்படி வரும்போது இப்படி இருந்திருக்கு. நண்பர் சூர்யா இதிலெல்லாம் கிரெடிட் எடுக்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது. ஹாத்ரஸில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள், கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் எடுக்கலை, ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்கலை, மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்க்கல. உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு, இதில் சொன்ன பிறகு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க, அந்த பெண் இறந்து போகிறா. அப்பாவும் அம்மாவும் போய் பார்க்காம நைட்டு 1 மணிக்கு அவங்கள வச்சு எரிச்சுறாங்க. இது எப்படி பார்க்குறது? ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு க்ரைம் நடக்குது, க்ரைம் நடந்த பிறகு நீங்கள் அதில் எவ்வளவு வேகமாக ஒரு அரசு செயல்படுகிறது என்பது. இன்னொரு விஷயம், சமூகத்துக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம போலீஸ் அப்படி தான் இருக்குது. போலீஸ் நீங்களும் நானும் போனால் இப்போவும் நீங்கள் பாருங்கள், கைலி கட்டிட்டு போகிறவர், வேஷ்டி கட்டிட்டு போகிறவர், பேண்ட்டு போட்டு போகிறவர், இது எல்லாத்துக்கும் வித்தியாசமான மரியாதை கொடுக்குற நிலைமை நம்ம ஊரில் இருக்கா இல்லையா? அதுலேயும் அழுக்கு வேஷ்டியா நல்ல வேஷ்டியா, அழுக்கு கைலியா நல்ல கைலியாங்கிறது. எனவே சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இப்போ கேரளா கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க, இங்கே பார்,
நீ முதல்ல ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை தான் விசாரிக்கிறார். எனவே 2 பேரையும் உட்கார வச்சு தான் பேசுகிறமே தவிர, நீ ஒருத்தரை நிற்க வச்சாயின்னா நீ அதிகாரம் இருக்கிற ஆளை நிற்க வச்சு பேசுகிற, அல்லது 2 பேரையும் நிற்க வைக்காதன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒன்று வந்தோடனே நம்ம எல்லாரும் குய்யோ முறையோன்னு கத்துறதும், இந்த பிரச்சனையே கூட இவ்வளவு தான் இருந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டினுடைய மனச்சாட்சியை அந்த குழந்தை உழுக்குதான். சரி, எனக்கு வலிக்குதுண்ணா, நான் கலட்டிடுறேன்னா, அடிக்காதீங்கன்னா என்கிற குரல் இருக்கு இல்லையா, அது அது ஒரு அது அது எல்லாத்தையும் உலுக்கிடுச்சு. அதை நீங்கள் விட்டுட்டு போக முடியாது. அதான் இந்த குரல் வந்த பின்பு எங்களுக்கு துடிச்சது, மக்களுக்கு துடிச்சது, எல்லா ஜனநாயக சக்தியும் துடிச்சது. ஆளுகிற முதலமைச்சரால் உண்மையிலேயே இந்த குரல் ரொம்ப கொடுமையாக இருக்குது, நான் நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி இவ்வளோ டிபேட்டே இல்லை. அதுக்கு மாறா ஆதாரம் எங்கே இருக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு எகத்தால பேசினார். அந்த அந்த அதாவது கோயம்புத்தூர் சொல்ல சொன்னால் குசும்பு பேசி நக்கல் பண்ணி கொச்சப்படுத்தினார் சட்டமன்றத்தில். அதனால தான் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ வலி நடந்தது. அப்போ அன்னைக்கு குசும்பு பேசிட்டு நக்கல் பண்ணிட்டு எகத்தாளம் பண்ணிட்டு காவல்துறை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் ஃபேவரேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு நான் தான், இது எப்படி இது வந்து மிக அயோக்கியத்தனமான ஒன்று. சார் சுருக்கமாக கேட்குறேன். இப்போ பாஜகவோட கூட்டணி உறுதி செய்த பிறகு மாநில உணர்வு, எடப்பாடி பழனிசாமியுடைய மாநில உணர்வை பாஜக காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்கா? அதனுடைய கோரிக்கை நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்கா? இவராக பாடிக்கிட்டு இருக்காரு. அதாவது இவர் பாஜகவுக்கு போன பிறகு இவர் என்ன சொல்கிறாரு, நான் கோபாலகிருஷ்ணன் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. இவர் கோபாலகிருஷ்ணன் அவங்க ஒத்துக்கெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கேட்குறதுங்கிறது இல்லையா. ஒரு அரசியல்வாதி, நீங்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றுட்டீங்க, போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டீங்க, ரைட், நான் பார்த்து விட்டு வந்தேன், இதில் வந்து எம்என் ரேகாவில் இவ்வளோ பணம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, தைரியம் இருந்தால் சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஏங்க அந்த பணத்தை இவங்க எவ்வளோ நாளைக்கு கொடுக்காம வச்சுருப்பாங்க? இல்லை இல்லை, அதுக்கு முன்னதாகவே சொல்லியிருக்காரு செய்தியாளர் சந்திப்பில், இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான பல விஷயங்களை நான் கோரிக்கை முன்வைக்க போகிறேன்னு பேசியிருக்காரு. யாருக்கிட்ட? இல்லை யாருக்கிட்ட? தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நிதியமைச்சர்கிட்ட கேட்கலாம், அல்லது வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டு கிட்ட கேட்கலாம், அல்லது பிரதமர்கிட்ட கேட்கலாம். உள்துறை அமைச்சர்கிட்ட நிதி கேட்க போன ஒரே ஒரு முதலமைச்சர், இப்போ என்னைய மாதிரி ஒன்றும் தெரியாத ஆள் போய் யாரோ ஒருத்தட்ட ஐயா காசு கொடுங்கன்னு கேட்குறது வேற. முதலமைச்சராக இருந்த ஒருத்தர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஒருத்தர், இவங்களையெல்லாம் விட்டுட்டு, யாரையெல்லாம்? பிரதமரை, நிதியமைச்சரை, அந்த துறை அமைச்சரை எல்லாத்தையும் விட்டுட்டு உள்துறை அமைச்சரிடம் 3 காரில் ஏறி போய் மாறி மாறி பார்க்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா நிதி கேட்கறது? சரி, திரு பொன் வில்சன், சம்பந்தப்பட்டவர்களை சந்திக்கவில்லை, உள்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு இந்த துறைக்கெல்லாம் நிதி என்னால் தான் விடுவிக்கப்பட்டது அப்படின்னு கிளைம் பண்றது எந்த வகையில் நியாயம் கேட்கிறார் கனகராஜ்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் 75 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவரை நம்பி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் போகிறாரு. சட்டமன்றத்தில் நீங்கள் தான் சொன்னீங்க, அவர் கேட்டால் கிடைக்காதுன்னா நீங்கள் ஏன் சொன்னீங்க? இந்த மாதிரி போகிறாரு, முக்கியஸ்தரை பார்க்க போகிறாருன்னு தெரிஞ்சது முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? அதனால் கேளுங்கன்னு சொன்னாரா இல்லையா?